Hi, this is Nandini. Welcome to my channel Nandu Fairy Tiles. So today we are going to see in this video Toyota Fortuner 2024 model user review. As a user வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய கார் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்களோட பிரதரோட சேனல் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வந்து செக் பண்ணிக்கோங்க. மோர் கார்ஸ் வந்து ரிவ்யூ வந்து அதில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பவர் அட்ஜஸ்டபிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டச் ஸ்க்ரீனு, நம்மளுக்கு ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் ஏபிஎஸ் இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, அதுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வயர்லெஸ் சார்ஜர்ஸு, 11 ஸ்பீக்கர்ஸ், JBL சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. இதோட கலர் வந்து ஆட்டிடியூட் பிளாக்கு அண்ட் இட் ஹேஸ் 2755 cc டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 7 சீட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெயின் கார்ட் வந்து நம்ம தான் ஆட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபுட் ஸ்டெப் இது வந்து ஃபார்ச்சுனர் அப்படின்ட்டு நம்ம தான் ஆட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்ச்சுனர் லோகோ வந்து கீழே வரும். இப்போது காட்ட முடியல. இந்த சைட் மிரர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்ளோஸ் ஆகும், லாக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக இன்னும் நிறைய ஆக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு வரும். எங்கள் தம்பி தான் எல்லாமே வந்து பார்த்து டீட்டெயில்டாக வச்சுட்டு இருக்குது. இதுக்கே நம்மளுக்கு வந்து 1 lakh கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த ஃபார்ச்சுனர் பேட்ச் கூட நம்ம தான் போட்டாச்சு. இதில் மைனஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் தான் ரொம்ப வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ப்ளஸ் தான், நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வாங்கியாச்சு. ஆனால் மைனஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாதிரி தான், இவ்வளோ கேஷ் வச்சு நம்ம வாங்குகிறோன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரூஃப் டாப் மேலே ஒரு ரூஃப் டாப் அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னோடய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது. ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 100-200 வந்து நம்ம போனாலே நம்மளுக்கு முட்டி வலி எல்லாமே வந்துடும். என்கிட்ட லெஜெண்டர் இருக்குது, அது வந்து அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ச்சுனர் எடுக்க சொன்னாங்க, ஃபார்ச்சுனர் எடுத்தாச்சு. ஃபார்ச்சுனர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது, லெஜெண்டர் இதே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. ஓரளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்கணுமா வாங்க வேண்டாமா, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் சொல்கிறது வந்து நம்ம ஒரு கெத்துக்காக வாங்கிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபேமிலி போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகாது. நான் வந்து ஒரு கெத்துக்காக தான் வாங்கியாச்சு, அவ்வளோ. லெஜெண்டர் ஆகட்டும், இந்த கார் ஆகட்டும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஃபார்ச்சுனர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Nandu Fairy Tiles.